மரைன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த காலேஜில் வேணாலும் சேரலாமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நம்ம தமிழக மாணவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த காலேஜ்லையுமே மரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் இல்லை. பட் IMUCT எக்ஸாம் எழுதாமையும் நீங்கள் மரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு டிகிரி கொடுத்துருவாங்க, ஆனால் அந்த டிகிரியை வச்சு உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. Hello students, I am Kalaimani, your career guidance expert. IMUCT entrance exam ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு 2 டேஸ்க்கு முன்னாடி. யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு கிளியர் ஆகலை, என்ன செய்யலாம், மறுபடியும் 1 இயர் ரிப்பீட் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஐ எம் டெல்லிங் யூ தட் மரைன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கட்டாயம் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் நான் சொல்கிறத செய்யுங்க மறக்காமல். நிறைய பேர் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கட்டாயம் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு அட்வைஸ். ஃபஸ்ட் இயரில் ஒன்று BE மெக்கானிக்கல் இல்லைனா BEயில் EEE கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது மினிமம் 60% மார்க் இருக்கணும். இது முக்கியமாக எந்த காலேஜில் வேணாலும் சேரலாமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் சேர்ந்துக்கோங்க. எதுக்காண்டி ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் இயர் உங்களுக்கு மரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோம். நீங்கள் போய் ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கும் பட்சத்தில் போய் டிசியை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மித்த 3 வருஷத்தோட ஃபீஸை கட்டிட்டு டிசியை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ் நான் சொல்லலை, மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜில் சேருங்க. 60% மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் செகண்ட் இயரில் மரைன் இன்ஜினியரிங் சேர்ந்துட முடியும். சரி, இப்போ IMUCT எக்ஸாம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இன்னும் இதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா IMUCT கவுன்சிலிங் வரும். இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டியது என்னென்னா, நம்பர் 1 விஷயம், நீங்கள் மெடிக்கல்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா டாக்டர்கிட்டே போய் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாதுங்க. இதுக்கு DGS அப்ரூவ்டு மெடிக்கல் டாக்டர்ஸ்ன்னு இருக்காங்க. இந்த டாக்டர்ஸில் ஏதாவது ஒரு டாக்டர்ஸ்கிட்ட போய் நீங்கள் கன்சர்ன் பண்ணி நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 99% நம்ம தமிழக மாணவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். 12th முடித்தோடனே வேலை வாங்கிக்கிட்டு போய் படிக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது 2 ஃபீல்டுக்கு இது பொருந்தும். ஒன்று மரைன் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, பைலட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சோன்னா பைலட் படிப்பாங்க, அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் மரைன் இன்ஜினியரிங் படிப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க. படிக்கும் பொழுதே ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையோடு போய் படிக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு ஷிப்பிங் கம்பெனி, வேர்ல்டில் நிறைய லீடிங் ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் வச்சு அவங்களோட கம்பெனிஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் வேலை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் 2வது தான் காலேஜ் அட்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் பெஸ்ட் இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்லா கேட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு நான் நிறைய கம்பெனிஸ்க்கு வேலைக்கு அப்ளை பண்ணேன். எந்த கம்பெனிலையுமே எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் போய் சேர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ். இப்போ தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த காலேஜ்லையுமே மரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் இல்லை. பட் நம்ம அண்டை மாநிலம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொச்சின் யூனிவர்சிட்டியில் இருக்குது, கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஸோ இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா கட்டாயம், ஈவன் தான் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வேலை இல்லாமல் போய் படித்தாலும் ஃபைனல் இயரில் கட்டாயம் வேலை கிடைக்கும். ஸோ இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது. நிறைய ஸ்கேமர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th 60% இல்லைனாலும் IMUCT எக்ஸாம் எழுதாமையும் நீங்கள் மரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிகிரி வரும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு அஃபிலியேட் பண்ணி உங்களுக்கு டிகிரி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த டிகிரியை வச்சு உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. கப்பலில் போய் ஒர்க் பண்ணணும்னா CDC அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. CDC, இந்த CDC உங்களுக்கு கிடைக்காது, இந்தியன் CDC உங்களுக்கு கிடைக்காது.
இந்தியன் சிடிசி இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் வந்து சிஓசின்னு ஒன்று எழுதுவாங்க. கப்பலில் போய் மரைன் இன்ஜினியரிங் ஆஃபீஸர் ஆகணும்னா அது பேர் இந்தியன் சிஓசி அப்படிங்கிற எக்ஸாம் எழுதுவாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சி. அந்த இது எழுத முடியாது. தனியார் கல்வி நிறுவனங்களில், மரைன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சில நிறுவனங்களில் அவங்க வந்து இது மாதிரி ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அட்மிஷன்ஸ் விஷயமாக உங்களுக்கு தேவைப்படுற கைடன்ஸ்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ IMUCT கவுன்சிலிங்க்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.